நாங்குநேரி இரட்டை கொலை சம்பவத்தில் 7 பேரை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்த நிலையில் கொலைவெறி தாக்குதலுக்கான பகீர் பின்னணி என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். நெல்லை மாவட்டம் நான்குநேரியை அடுத்த பெரும்பத்து பகுதியில் கடந்த திங்கட்கிழமை இரவு 9 பேர் கொண்ட கும்பல் அதே பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி ஜான் மற்றும் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளி டிராங் கட்டா ஆகியோரை கொடூரமாக வெட்டி கொன்றது. மேலும் தாக்குதலில் படுகாயமடைந்த 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்களை கைது செய்ய வலியுறுத்தி நான்குநேரி நெடுஞ்சாலையில் நூற்றுக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊருக்குள்ளே ஒயின் ஷாப் இருக்கு, வெளியூருக்காரங்க இங்க ஒயின் ஷாப்ல குடிக்க வரனால வெட்டி கொள்ளுதாங்க. அதனால எங்களுக்கு என்னது வரும், உயிருக்கு பாதுகாப்பு வேணும், எங்களுக்கு நீதி கிடைக்கணும், எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். எங்களுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாங்க வாங்க மாட்டோம். உயிரிழந்த ஜானின் வாய் பேச முடியாத மனைவி கதறி அழுதது காண்போரை கண்கலங்க செய்தது. பொதுமக்கள் போராட்டத்தால் நான்குநேரி ஏர்வாடி கடக்காடு சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. உயிரிழந்த ஜானின் மனைவியிடம் வீடியோ காலில் பேசி ஆறுதல் தெரிவித்த விசிக தலைவர் திருமாவளவன் கொலை சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க காவல்துறையை வலியுறுத்துவதாக உறுதியளித்தார். போராட்டத்தை கைவிட வலியுறுத்தி கிராம மக்களுடன் நெல்லை மாவட்ட எஸ்பி பிரசன்னகுமார், ஏடிஜிபி மகேஸ்வர் தயாள் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இருப்பினும் போராட்டத்தை கைவிட பொதுமக்கள் மறுத்துவிட்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த சபாநாயகர் அப்பாவு உயிரிழந்த ஜான் என்பவரின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்தார். மேலும் ஜான் குடும்பத்திற்கு அரசு சார்பில் வீடு கட்டுவதற்கான அரசாணையையும் நிதி உதவியையும் வழங்கினார். அந்த மாற்றுத்திறனாளி பெண்மணி என்ன வேலை அவர்களால் முடியுமோ உள்ளூரிலே பள்ளிகளிலே ஏதேனும் ஊட்டச்சத்தோ சத்துணவிலே ஏதாவது ஒரு வேலை கேட்டிருக்கின்றார்கள். அநேகமாக அடுத்த வாரத்திற்குள் ஏதேனும் அவர்கள் விரும்புகின்ற பணி ஒன்றை, அவர்களால் இயன்ற பணி ஒன்று இந்த அரசு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றது. தொடர்ந்து அப்பாவு நடத்திய பேச்சுவார்த்தையில் 20 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள் கலைந்து சென்றனர். இதனிடையே தாக்குதலில் ஈடுபட்டவர்களை தனிப்படைகள் வலைவீசி தேடி வந்த நிலையில் சென்னிமலை, வள்ளியூர், நெடுங்குளம், நான்குநேரி பகுதியைச் சேர்ந்த 7 பேர் கைது செய்யப்பட்டனர். நான்குநேரி சுற்றுவட்டாரத்தில் யார் சமூகம் பெரியது என்பதை நிரூபிப்பதற்காக இந்த தாக்குதல் நடந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. 7 பேரில் நெடுங்குளம் பகுதியைச் சேர்ந்த கல்யாணி, சுபாஷ் ஆகியோர் கடந்த 2023ஆம் ஆண்டு நான்குநேரி பகுதியைச் சேர்ந்த சின்னத்துரை என்ற மாணவரை வீடு புகுந்து தாக்கிய சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தலைமறைவாக உள்ள 2வரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். உயிரிழந்த ஜானின் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்ட நிலையில் இன்று அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது.